சென்னையில் வந்து 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடைச்சாரு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சினிமாவுக்குள்ளேயே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஒவ்வொரு ஆர்ட் ஆக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்பன்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கு அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தினத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு சின்னத்தை வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர் மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிருவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்ப அவங்க கூட போயிருவேன். அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலை, எந்த வேலையை வந்து என்னை கூட்டி போகிற எல்லாமே சொல்லுவாங்க, சூரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். எனக்கு வேலை தெரியாது. அதை ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா, வந்தோம் சூரி வருவான், உங்க கூட வேலை செய்வான். ஆனால் அவனை வந்து அந்த வேலை இந்த வேலை செய்யறது அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருப்பான். இது அப்பவே நான் சொல்றது 97 அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியா இருப்பாங்க. அவங்க சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியா அவங்க ஃபுல்லா சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கையிலேயே நான் சொந்தமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏவிஎம் ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கதான் நான் பேச்சுலராக தங்கி இருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி ஆழ்ந்துகிட்டு இருக்க நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பா என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனா இந்த மாதிரி நாங்க இந்த இதுல நாடகம் போடுறோம், நீங்க வந்து ஆடலும் பாடலும் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதே மேடையில எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் இந்த நாடகம் போடுறோம். என்ன நாடகம் போடுறோம்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை ஒரு நாடகம் போடுற 1 hour. அப்படியா, சரி ஓகே. இப்போ ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ் எல்லாம் சப்போஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்க கூப்பிடணும், அவங்களும் சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே. அப்படி எங்களுக்கே வேண்டாம், அவங்க கொடுக்கணுங்க. சரிப்பா ஓகேப்பா, 200 300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். யூஸ் வந்து கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி எல்லாத்துக்கும் அதுலேயே சேல் பண்ணிட்டு என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அவங்க பாருங்க ஒரு ஏதோ பண்றாங்க மாதிரி தெரியும், சின்ன லூசுத்தனமாகவும் தெரியும். நாங்கள் பண்றதெல்லாம் ஆள் குடும்பத்தில் பேப்பரை வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்த்துட்டு ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டா பார்த்துட்டு இருப்போம். போறவங்களும் பார்த்து என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துக்கிட்டு கடைசி அந்த பிளே பண்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பரா நடிச்சுட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், கேடிவில நடிப்பார், அதில் ரவியன்னு சொல்லிட்டு நிறைய சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவியண்ணே, அவர் பழனி அண்ணே, இவங்கெல்லாம் பழக்கம். இவங்க மூலமா அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யாரு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி? இல்லை, அவங்க ஒண்ணுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது. வாய்ப்பு தேடி அழிகிறாங்க, எதை கதை ரெடி பண்றாங்க, எங்க போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பப்ளிக்ல. ரவி இதெல்லாம் சரியா வராது ரவி, வேணா ரவி, இல்லை அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரின்னு அவங்களை ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம். அப்படி ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் டீனர்ல இந்த வெங்கடேஸ்வர 700 என்னமோ வாடகை, அதுக்கு
அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது. இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறவங்க சொல்றவங்ககிட்ட ஓயா போய் காசு கேட்க முடியாது. இவங்களை வேலை பார்க்க, இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்ல வந்து அவருக்கு அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுல கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும். அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்புறம் அந்த அரங்கேற்றம் பண்ணப்போ வந்து நாடகம் போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் போட்ட நாடகம் என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டா நான் பண்ணேன். டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்னு தான் இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் போட்டு எனக்கு அவ்வளவு பேரும் புகழ் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு போலீஸ்காரங்க எங்க நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபாய். அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்க கையில கூப்பிட்டு இந்த அப்ப 400 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு நான் மட்டும் இல்லாம அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படிதான் வந்துகிட்டே இருந்தேன். இந்த டிராவலிங்ல போய் வர 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 வரனா ஒரு கம்மியான போய் வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்பதான் நம்ம இது காதல் படத்துல போய் நடிச்சு காட்டினேன். நடிச்சு காட்டுறப்பதான் பாலாஜி தேசாக்கு பிடிச்சி போய் காதல்ல அந்த பார்த்துருப்பீங்க ஒரு எண்ணெய் தைக்கிற சீன், மேன்சன்ல வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கிசாமி சார்கிட்ட ஜியில ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீன் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் நடந்த உடனே ஜெயிச்சிருவாங்க. வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க வெங்கட் பிரபு ஆப்போசிட் சார், வெங்கட் பிரபு ஹீரோல ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் வந்து ஆப்போசிட் சைடு. அப்ப இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்ப ஹீரோக்கு நடந்து போறப்ப கலாய்க்கணும். அப்ப நாம கொஞ்சம் அப்ப ஆர்வம் அஜய் சார் நடந்து போறப்ப கொஞ்சம் பயங்கரமா ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. ஆர்வம் பையன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்கிசாமி சார். சொல்லியா அப்படின்னு வர இல்லையா, சொல்லா அவன் கூப்பிட்டுவாரு. யாரு அவனை கூப்பிடுங்கன்னுவாரு. சார் அப்படின்னு கிட்ட வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க? அஜித் சார் பக்கத்துல நிக்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுங்க? இல்ல சார் ஹீரோ பேர் வாசு. டே வாசு பெரிய ஆளா நீ அப்படின்னு பேசுனீங்க சார். இல்ல 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 உடனே சார் சொன்னார். இல்ல இருந்தா நல்லா இன்னும் வார்த்தை நிறைய விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டு இதுல நிறைய இது பண்ணிட்டேன். கைகால ஆட ஆரம்பிச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிட்டு ஓடிடலாமான்னு பார்த்தேன். திடத்துல ஓடிட்டோம்னா பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்துச்சு எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு. அஜித் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜித் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டாரு. மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையா யதார்த்தமா எப்படி ஒரு கோபம் வந்து ஆப்போசிட்டால கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட். பயங்கரமா ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க சுசீந்திரன் மூலமா வெண்ணிலா கபடி ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம் என்ன, தீபாவளி எலிசார் படத்தை சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்ப இந்த இதுல போயிட்டு இருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்கு, அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திர உடனே வர சொன்னார் அப்படின்னு. அப்போ அவர் உதவி இயக்குனர் இருக்கான். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்தேன். பாண்டு உள்ள கூப்பிட்டாரு. உள்ள பேசினாங்க. இந்த மாதிரி கபடி சம்பந்தப்பட்ட படம். இந்த படம் இல்ல வந்தோம். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே அவ்வளோதாங்க. சரி சரி ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே என்ன இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா சினிமா தான் இப்போ கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி 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 ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங். ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலுக்குள்ள டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கிடையாது. சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் நான் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கணும். சரி ஓகேண்ணே. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில் வெண்ணிலா படம் ஆரம்பிச்சும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பீங்க ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல். அந்த 70 நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒரு அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்.
அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராரு. கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டு பொர்ட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சாரு. அந்த பொர்ட்டா சீன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர எவ்வளவு சொன்னாலும் பத்தாது.